ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം 5ാவது സ്കന്ധത്തിലെ 26ാவது അധ്യായം. വ്യാസഭഗവാനാക്കും ജനമേജയനുക്ക് കഥയെ വർണ്ണിച്ചിട്ടിരിക്കാർ. അതിനാല് വ്യാസ ഉവാച. ഇത്യാജ്ഞപ്തൗ തദാ വീരൗ ചണ്ഡമുണ്ഡൗ മഹാബലൗ ജഗ്മദുസ്തരസൈവാജൗ സൈന്യേന മഹദാന്വിതൗ. இப்படி ஆജ്ഞாபிக்கப்பட்ட பலசாலிகளான சண்டமுண்டர்கள் சும்பன் சண்டமுண்டர்களை போருக்கு கிளம்புங்கோம் அப்படின்னு ஆജ്ഞாபனை பண்ணினாரே, அந்த ஆജ്ഞையை സ്വീകരിച്ചുണ്ട് சண்டமுண்டர்கள் பெரிய படையோடு கூடிட்டு സൈന്യങ്ങളോട് കൂടിയിട്ട് പോർക്കളத்துக்கு പോന. 2ാவது ശ്ലോകം. ദൃഷ്ട്വാ തത്ര സ്ഥിതാം ദേവീം ദേവാനാം ഹിതകാരിണീം ഊജദുസ്തൗ മഹാവീര്യൗ തദാ സാമാന്യദം വജ. തദാ സാമാന്യദം സാമാന്യദം വജഃ. தேவர்களுக்கு பிரியங்கரியான தேவிய அவ அங்க பார்த்தா. அந்த அசுர வீரர்கள் சண்டமுண்டர்கள் 2 பேரும் தேவி கிட்ட சாம உபாயத்தோடு கூடிட்டு பேச ஆரம்பிச்சா. அப்படின்னா ரொம்ப சௌமியமாயிட்டு பேச ஆரம்பிச்சா. சாம தான பேத தண்டம் இப்படின்னு 4 அவஸ்தகளாக்கமுள்ளது ஒருத்தரை நேர்வழிக்கு கொண்டு வரத்துக்கு. இப்ப தேவிய நல்ல வார்த்தைகளால சொல்லி மயக்கி சும்பன் கிட்ட கூட்டின்னு போறதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருக்கா. அதனால சாம தான பேத தண்டங்களில ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்கிற சாமம் அப்படிங்கிற நல்ல வார்த்தைகளை சொல்லிண்டு பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறா. சௌமியமாயிட்டு தேவிய கோவமூட்டாக்கி பேசுறா. 3ாவது ஸ்லோகம். பாலே த்வம் கிம் ந ஜானாசி சும்பம் சுரபலார்தனம் நிஷும்பம் ச மகாவீரம் துராஷாட்விஜயோத்வகம். தேவபலம் இல்லாம பண்ணின சும்பனை உனக்கு தெரியாதா? நீ ஒரு சின்ன பொண்ணாக்கு. தேவேந்திரனை ஜெயிச்ச மகாவீரனான நிசும்பனையும் உனக்கு தெரியாதா? தேவர்களோட பலத்தை இல்லாம பண்ணின சும்பனையும் தேவேந்திரனை ஜெயிச்சு அந்த சிம்ஹாசனத்தில் ஏறி உக்காந்து இருக்கிற நிசும்பனையும் உனக்கு தெரியாதா? பெண் குழந்தை, இங்க பாலே அப்படின்னாக்கு கூப்பிட்டது சின்ன பொண்ணே அப்படின்னு அர்த்தம். 4ாவது ஸ்லோகம். த்வமேகாசி வராரோஹே காளிகா சிம்ஹ சம்யுதா ஜேதுமிச்சசி துர்புத்தே சும்பம் சர்வபலான்விதம். அழகி, நீ தன்னந்தனியா நிற்கிறாய். உங்கூட இந்த காளிகையும் சிங்கமும் மட்டும்தான் இருக்கு. அதனால அச்சௌகிணி படகளோடு கூடின சும்பனை ஜெயிக்கலாம் அப்படின்னு அக்கமா உன்னோட நினைப்பு, உன்னோட புத்தி அப்படிங்கிறது நேர்வழிக்கு சஞ்சரிக்க மாட்டேங்கிறதே. 5ாவது ஸ்லோகம். மதித கோபிதே நாஸ்தி நாரீவாபி நரோபி வா தேவாஸ்வாம் பிரேரயந்த்யேவ விநாசாய தவைவதே. உனக்கு புத்தி உபதேசிக்கிறதுக்கு ஆண்களாயிட்டோ பெண்களாயிட்டோ ஆரையும் இங்க காண்றதுக்கு இல்லை.
தேவர்களெல்லாம் உன்னை பிரேரணப்படுத்துறா, அது உன்னோட நாசத்துக்காக்கும். அவ உன்னை டூல்ஸா வச்சுண்டு சும்பன்கிட்டையும் நிசும்பன்கிட்டையும் மோதி பார்க்கலாம்னு நினைக்கிறா. அதெல்லாம் புத்தி இல்லாத தன்மையாக்கும். சும்ப நிசும்பர்களை ஜெயிக்கிறதுக்கு சாத்தியமில்லை. 6வது ஸ்லோகம். விம்ருஷ்ய குரு தன்வங்கே காரியம் ஸ்வபரயோர்பலம் அஷ்டாதச புஜத்வாத்வம் கர்வம் ச குருதே மிருஷா. அழகி, அவாளோடதும் அடுத்தவாளோடதும் பலத்தை ശരിക്ക് தெரிஞ்சிட்டு வேணாம் ஓரோ விஷயங்களும் செய்யறதுக்கு. 18 கை உனக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சு இந்த அளவுக்கு அகங்காரம் கொள்ளாதே. 7வது ஸ்லோகம். கிம் புஜைர் பஹுபிர் வியர்த்தைராயுதை கிம் ஸ்ரமப்ரதை शुम्भस्याग्रे सुराणां वै जेदु समरशालिना. தேவர்களை ஜெயிச்ச வீரசூர பராக்கிரமியாயிருக்கிற சும்பனோடு முன்னால உனக்கு 18 கையெல்லாம் இருந்துட்டு என்ன பிரயோஜனம்? சும்மா ஓரோ கையிலையும் ஓரோ ஆயுதங்களை வச்சுக்கலாம், அல்லாதக்கு இந்த சும்பனை ஜெயிக்கிறதுக்கொன்னும் உன்னோட இந்த 18 கைகளால சாதிக்காது. 8வது ஸ்லோகம். ஐராவதகரச்சேத்தோர்தந்திதாரணகாரிண ஜெயின சுரசங்கானாம் காரியம் குரு மனோகதம். ஐராவதத்தோடு தும்பிக்கைய வெட்டி போட்ட, மதயானைய பிளர்ந்த, தேவகணங்களை ஜெயிச்ச சும்பனோடு ஆசை என்னவாக்குமோ அதை நிறைவேற்றதாக்கும் செய்யணும். அப்போ ஒன்ன சும்பன் ஒன்னும் செய்ய மாட்டேன். 9வது ஸ்லோகம். விருதா கர்வாயசே காந்தே குருமே வஜனம் பிரியம் ஹிதம் தவ விசாலாட்சி சுகதம் துக்கநாசனம். அழகி, சும்மா அகங்காரத்தோடு கூடி நடக்காதே. நான் சொல்லற பிரியகரமாயிருக்கிற உனக்கு அனுகூலமாயிருக்கிற வார்த்தைகளை அனுசரி. பெரிய கண்கள் இருக்கிறவளே, உனக்கு அதனால சுகம் இருக்கும், சுகமுண்டாகும், துக்கம் இல்லாம போகவும் செய்யும். இந்த பிரபஞ்ச சௌக்கியங்களை எல்லாம் நீ அனுபவிக்கலாம். 10வது ஸ்லோகம். துக்கதானி ஜகார்யாணி தியாஜ்யானி தூரதோ புதை சுகதானி ஜசேவ்யானி சாஸ்திர தத்துவ விசாரதை. அறிவிருக்கிறவா துக்கம் உண்டாக்குற விஷயங்களை தூர தூக்கி போட்டுடுவா. சாஸ்திர தத்துவம் தெரிஞ்சவா சுகமுண்டாக்குற விஷயங்களை ஸ்வீகரிப்பா. சுகமுண்டாக்குற விஷயங்களை மட்டும்தான் அவா ஸ்வீகரிப்பா. 11வது ஸ்லோகம். சதுராசி பிகாலாபே பஷ்ய சும்பபலம் மஹத் பிரத்யட்சம் சுரசங்கானாம் மர்தனேன மகோதயம். குயில் மாதிரி பேசுறவளே, நீ நிறைய சாமர்த்தியம் எல்லாம் இருக்கிறவளாக்குமே. பாரு பாரு, சும்பனோடு சைன்யங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பாரு. தேவர்களோடு பெரிய கூட்டத்தையே இல்லாம பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியாக்கும் சும்பனோடு சைன்யங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாலே உனக்கு தெரியாதா? 12வது ஸ்லோகம். பிரத்யட்சம் ச பரித்யஜ்ய விருதைவானுமிதி கில சந்தேக சகிதே கார்யே ந விபஞ்சித் பிரவர்த்ததே. கண்ணுக்கு காணறா மாதிரி இவ்வளோ பெரிய சைன்யங்கள் நிற்கிறத இதெல்லாம் பார்த்துட்டு நீ என்னத்துக்காக்கும் இப்படி யோசனை பண்ணிட்டு நிற்கிறாய்? சந்தேகம் இருக்கிற ஒரு விஷயமும் புத்தி இருக்கிறவா செய்ய மாட்டா. அதனால உனக்கு
ശുംഭനോട് ബലത്തിലെ സന്ദേഹമൊന്നും വേണ്ട. 13ാമത് ശ്ലോകം. ശത്രുസുരാണാം പരമ ശുംഭ സമര ദുർജയ തസ്മാത് ത്വാം പ്രേരയന്ത്യത്ര ദേവാ ദൈത്യേഷ പീഡിതാഃ. ദേവர்களுக்கு ജയിക്ക മുടിയാത്ത പരമശത്രുവാക്കും ശുംഭൻ. அதனாலயாக்கும் அசுரர்கள் ரொம்ப துரோகிச்சதாலேயாக்கும் தேவர்கள் ஒன்ன அசுரர்கள் கிட்ட யுத்தம் பண்றதுக்கு பிரேரணை பண்றா. 14வது ஸ்லோகம். தஸ்மாத் தத்வஜனை ஸ்னிக்தைர் வஞ்சிதாசி சுஜிஸ்மிதே துக்காய தவ தேவானாம் சிக்ஷா സ്വാർത്ഥസ്യ സാധികാം. ദേവர்களோடு இனிமையான சக்கர வாக்க கேட்டுண்டு நீ ஏமாந்து போயிட்டாய். தேவர்கள் செல்ஃபிஷ் ஆயிட்டாக்கும் பிரவர்த்திக்கிறா. அவ காரியசாத்தியதைக்கு வேண்டிட்டு ஒன்ன சும்பன் கிட்ட யுத்தம் பண்ணு அப்படின்னு பெரிய ஆபத்துல கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கா. சும்பன் கிட்டையும் நிசும்பன் கிட்டையும் ஒன்னும் யுத்தம் பண்ணி ஒன்னால ஜெயிக்க முடியாது. 15வது ஸ்லோகம். காரியமித்ரம் பரிக்ஷிப்ய தர்மமித்ரம் சமாஸ்ரயேத் தேவா ஸ்வார்த்த பராகாமம் ஸ்வாமஹம் சத்யமப்ரவம். കാര്യം പാക്കറതുക്കായിട്ടു ചിലവാ ബന്ധുത്വത്തെ ഉറപ്പിക്കറാ. ബന്ധുവായിട്ട് സ്വീകരിച്ചിട്ട് കാര്യം കണ്ടதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவா. அந்த மாதிரி இருக்கிறவாளை விட்டுட்டு வேணும் தர்ம பந்துவை வேணும் സ്വീകരിக்கிறதுக்கு. தேவர்கள் செல்ஃபிஷ் ஆயிட்டோங்கிட்ட நடந்துக்கிறா. உண்மைய என்னவாக்கும் அப்படிங்கிறத நான் சொன்னேன், அவ்வளோதான். நீ குழந்தையாக்குமே, அப்போ உனக்கு அதெல்லாம் தெரியாது, உன்னை தெரியப்படுத்துறதுக்கு வேண்டி நான் அதெல்லாம் சொன்னதாக்கும். 16வது ஸ்லோகம். பஜ சும்பம் சுரேஷானம் ஜேதாரம் புவனேஸ்வரம் சதுரம் சுந்தரம் சூரம் காமசாஸ்திர விசாரதம். தேவர்களை ஜெயிச்ச புவனத்துக்கு ஈஸ்வரனாயிருக்கிற சும்பனை கணவராயிட்டு സ്വീകരി. சும்பன் സാമർത്ഥ്യശാലിയാക്കും, അഴകനാക്കും, ശൂരനാക്കും, കാമശാസ്ത്ര വിശാരദനുമാക്കും. காமசாஸ்திரங்களை நன்னா படிச்சவனாக்கும். உன்னை எப்படியெல்லாம் குஷிப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் குஷிப்படுத்துவன். இந்த பிரபஞ்ச சௌக்கியங்களை எல்லாம் உனக்கு தருவன். 17வது ஸ்லோகம். ஐஸ்வர்யம் சர்வலோகானாம் பிராப்ஸ்யசே சும்பசாசனாத் நிச்சயம் பரமம் கிருத்வா பர்த்தாரம் பஜ சோபனம். சும்பன் ஒன்னு நினைச்சானா, ஒரு விஷயத்தை சொன்னானா, சர்வலோக ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைக்கும். அந்த உறுதியோடு கூடிட்டு உத்தமனான சும்பனை கணவராயிட்டு സ്വീകരിச்சுக்கோ. சும்பனை கணவராயிட்டு സ്വീകരിച്ചാனா உனக்கு இந்த பிரபஞ்ச சௌக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். உனக்கு ஒரு குறவும் வராதைக்கு அவன் பார்த்துப்பேன். வியாச பகவான் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். அதனால வியாச உவாச்சா. 18வது ஸ்லோகம். இதி தஸ்ய வஜ ஸ்ருத்வா சண்டஸ்ய ஜகதம்பிகா மேக கம்பீர நினதம் ஜகர்ஜ புனரப்ரவீத். இப்படி சொல்றத கேட்ட ஜெகதம்பிகை இடிநாதம் மாதிரி இருக்கிற ஸ்வரத்துல கர்ஜனை பண்ணிட்டு மறுபடியும் சொன்னா. 19வது ஸ்லோகம். கச்ச ஜால்மமிருஷா கிம் த்வம் பாஷசே வஞ்சகம் வஜ த்யக்த்வா ஹரிஹராதீம்ச்ச சும்பம் கஸ்மாத் பஜே பதிம். துஷ்டா, கிளம்பிப்போ. சும்மா ஓரோன்னு இப்படி சொல்லிட்டே நிக்காதே, எனக்கு கோபம் வருது.
ஹரியையும் ஹரனையும் எல்லாம் விட்டுட்டு நான் என்னத்துக்காக்கும் இந்த சும்பனை கணவராயிட்டு സ്വീകരിക്കണം. 20வது ஸ்லோகம். நமே காச்சேத் பதி கார்யோ ந கார்யம் பதிநாசா ஸ்வாமினி சர்வபூதானாம் அஹமேவ நிஷாமயா. எனക്കൊരു கணவரையும் வேண்டாம். கணவரை கிடைச்சதால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நானாக்கும் இந்த சர்வ உயிரினங்களுக்குள்ளேயும் அவளை சக்தி கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இதுல என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு இனி எனக்கு யாரும் வேண்டாம். பர்த்தா அப்படின்னா கண்ட்ரோல் பண்றவர் அப்படின்னு அர்த்தம், கணவர் அப்படின்னு அர்த்தம். தேவி சொல்லறா, என்ன கண்ட்ரோல் பண்றவன் ஆயிட்டு எனக்கு இனி யாரும் வேண்டாம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சர்வ உயிரினங்களையும் சக்தி அப்படிங்கிற எனர்ஜியை கொடுத்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றது நான் ஆக்கும். அப்படி ஆக்குமானா என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒருத்தன் வேணுமா என்ன?